வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு காலத்துல சிரிப்பும் கலகலப்பும் பண்டிகைகளும் நிறைஞ்சு இருந்த நகரங்கள் இன்னைக்கு கடலுக்கடியில மறைஞ்சிருக்கு. கடலில் மூழ்கிய 5 நகரங்களோட ஆச்சரியமூட்டும் கதைகளை இன்னைக்கு நம்ம ஊர் சுத்திரம் சேனல்ல பார்க்க போறோம். வாங்க கடலோட ரகசியங்களை கண்டுபிடிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்களை ஊர் சுத்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஒரு காலத்துல மக்கள் கலகலப்பா சந்தோஷமா வாழ்ந்த நகரங்கள் இயற்கையோட பேரழிவாலோ மனிதர்களோட திட்டமிடுதலாலோ கடலுக்கடியில மறைஞ்சு போயிருக்கு. இந்த நகரங்கள் இப்போ கடலோட அடியில அமைதியா இருக்கு. ஆனா அதோட கதைகள் இன்னும் நம்ம கிட்ட பேசுது. இந்த 5 நகரங்களோட கதைகளை இப்போ பார்க்க போறோம். முதல் நகரம் பாயா, இத்தாலியில இருக்கு. இது பண்டைய ரோமானிய பேரரசர்களோட ஃபேவரட் ஹாலிடே ஸ்பாட். வெந்நீர் ஊற்றுகள், ஆடம்பரமான அரண்மனைகள், பார்ட்டிகள், பண்டிகைகள்னு பாயா ஒரு கலகலப்பான இடமா இருந்துச்சு. ஆனா எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம் காரணமா இந்த நகரம் படிப்படியா கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இப்போ பாயாவோட இடிபாடுகள் கடலுக்கு அடியில 6 முதல் 7 மீட்டர் ஆழத்துல இருக்கு. ஸ்னோர்க்கலிங், படகு சவாரி செஞ்சு இதோட பகுதிகளை இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு உண்மையான வரலாற்று அதிசயம். அடுத்தது தோனிஸ் ஹெராக்லியன், எகிப்துல இருக்கு. கிமு 12ஆம் நூற்றாண்டுல நைல் ஆற்றோரமா இருந்த இந்த துறைமுக நகரம் வர்த்தகத்துக்கும் மதத்துக்கும் செம முக்கியமான இடமா இருந்துச்சு. ஆனா நைல் நதியோட மாறி வரும் போக்கால அடித்து செல்லப்பட்டது. இயற்கை பேரழிவு காரணமா இந்த நகரம் கடலுக்குள்ள மறைஞ்சு போச்சு. 2000 வருஷமா இது மறந்து போயிருச்சு. ஆனா பிரெஞ்சு தொல்லியல் ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த நகரத்தோட சிலைகள், கோயில்கள், கோபுரங்கள் எல்லாம் கடலுக்கு அடியில இருந்து மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மூணாவது டர்பன் நகரம், பிரிட்டன். இந்த நகரம் இயற்கை பேரழிவால இல்ல, மனிதர்களால திட்டமிட்டு மூழ்கடிக்கப்பட்டது. 1940களில் தண்ணீர் சேமிக்க நீர்த்தேக்கம் கட்டுறதுக்காக இந்த கிராமத்தை மூழ்கடிச்சாங்க. அசாப்டன் கிராமம், டர்பன் ஹால், தேவாலயம் எல்லாம் கடலுக்கு அடியில போச்சு. ஆனா நீர்த்தேக்கத்துல தண்ணீர் குறையும் போது இந்த இடிபாடுகள் மறுபடியும் வெளியே தெரியுது. இது ஒரு வித்தியாசமான ஆனா சோகமான கதை. நாலாவதா பார்க்க போறது வில்லா எபிக்யூன், அர்ஜென்டினா. இந்த நகரம் உப்பு நீர்வளத்துக்கும் அழகான வடிவமைப்புக்கும் பேர் போன இடம். 1920களில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இந்த இடம் 1985ல் பொறி வெள்ளத்தால 10 மீட்டர் ஆழத்துக்கு மூழ்கிடுச்சு. நகரமே வாழ தகுதியற்றதா மாறிடுச்சு. ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் தண்ணீர் வற்றினப்போ இந்த நகரத்தோட இடிபாடுகள் வெளியே வந்து உலகத்துக்கு அதோட சோகமான முடிவை காட்டுச்சு. கடைசியா போர்ட் ராயல், ஜமைக்கா. 17ஆம் நூற்றாண்டுல இது கடற்கொள்ளையர்களோட புகலிடமா, கருப்பு வணிகத்துக்கு பேர் போன இடமா இருந்துச்சு. ஆனா 1692ல் ஒரு பயங்கர பூகம்பமும் சுனாமியும் இந்த நகரத்தை முழுசா கடலுக்குள்ள இழுத்துடுச்சு. இப்போ இதோட இடிபாடுகள் கடலுக்கடியில தூங்கிட்டு இருக்கு. தொல்லியல் ஆய்வாளர்கள் இதை ஆராய்ச்சி 17ஆம் நூற்றாண்டு காலனித்துவ வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கும் இது சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. இந்த நகரங்கள் வெறும் இடிபாடுகள் இல்லை, இவை மனிதர்களோட கனவுகள், வாழ்க்கை, பண்பாடு, வரலாறு எல்லாம் கலந்த ஒரு கதை. ஒரு காலத்துல சந்தோஷமா மக்கள் வாழ்ந்த இடங்கள் இப்போ கடலோட ரகசியமா மாறி நமக்கு மனித வாழ்வோட நிலையில்லாத தன்மையை நினைவுபடுத்துது. சரி நண்பர்களே, கடலுக்கடியில மறைஞ்சிருக்கிற இந்த 5 நகரங்களோட கதைகள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம ஊர் சுத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.